இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க மாம்சத்தை மேற்கொள்ளல அப்படின்னா உங்க முடிவும் அப்படிதான், பரிதாபமாய் போய்விடும். உங்க கண்ணுனால இச்சையை பார்க்காதீங்க. அடுத்தவங்களுடைய நிர்வாணத்தை பார்க்கிறது வேதம் சொல்லுகிறது அது தேவனுக்கு விரோதமான பெரிய பகை. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே உன் ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்காது. அதிலிருந்து நீ வெளியே வராத பட்சத்திலே நீ ஆண்டவருடைய சமூகத்தை தேடவே முடியாது. உனக்கு விசுவாசம் என்கிறது தூரமா இருக்கும். உன் வாழ்க்கையிலே நடக்கிறதெல்லாம் நீதான் காரணம் என்று உன்னுடைய குற்ற மனசாட்சி உன்னை பாதித்து கொண்டே இருக்கும். இச்சையிலையும் தவறான பாவ பழக்கத்தை பார்க்கிறவர்களும் நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு வேசிக்காக ஒரு துணியை கூட நீ போட்டிருக்கிற வஸ்திரத்தை கூட இழக்கணும்னு வேதம் சொல்லுது. தவறான பழக்கத்திலே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலே போகிற யாரா இருந்தாலும் சரி, நீங்க எத்தனை உதவிகளை செய்தாலும் சரி, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள போய் தவறான உறவிலே இருக்கிற யாருமே ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கவே முடியாது.